ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றிக்கோங்க, பிரிஞ்செல்லாம் 4 சேர்த்துக்கோங்க. பிரிஞ்செல்லாம் சேர்க்கும்போது ரைஸ் வந்து நல்லா வாசனையாகவே இருக்கும். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பட்டை சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரைஸ் வந்து ஒன்று ஒட்டக்கூடாதுன்னு ஆயில் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இந்த ஆயிலை வச்சு தான் வந்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ் செய்வோம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா? 6 முட்டை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் வந்து நீளமாக வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய், புதினால மல்லிச்செடி, நெக்ஸ்ட்டு சால்ட்டு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், பெப்பர் பொடி. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போதுலாம் வந்து அன்ஹெல்த்தி ஃபீல் ஆகும். இது நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு ஹெல்த்தி ஃபீல் வரும். இந்த ஃபீல் வந்து எதுக்கு வருதுன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இருக்காது. என்னைய மாதிரி யாருக்கெல்லாம் இருக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிட்டு பீஃப் போட்டுக்கலாம். பீஃப் ஏற்கனவே வந்து நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் போட்டு வேக வச்சேன்னா, பீஃபு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பீஃப் பொரிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லாவே வாசனையாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து பெரிய கடாயாகவே எடுத்துக்கோங்க. நம்ம பீஃப் பொரிச்ச ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லாவே ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கும் பீஃப் ஃப்ரைட் ரைஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு தனி டேஸ்ட்டும், பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு தனி டேஸ்ட்டும் உண்டு. இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க பெருசாக. முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த டைம் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன். ஆனால் வீடியோவில் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் காமிக்கேன். நீங்கள் வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டிலே செய்யும்போது நம்மளுக்கு வந்து கூட குறைய எதனாலும் போட்டுக்கலாம். நம்ம தேவையான டேஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். இந்த ஹோட்டலில் வந்து அப்படி சொல்ல முடியாது. அதனால வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பீஃப் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குமோ நினைக்காதீங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட பீஃப் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், எப்படி செய்கிறாங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்ட்டு ஒரு வந்து அன்ஹெல்த்தி ஃபீலாகவே இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். என்னைய மாதிரி யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சாஸ் காணாத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்து ஒன்று ஒட்டாமல் உதிரியாக பூ போல் வந்திருக்கு. ரைஸ் சேர்த்த பிறகு ரொம்பவே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காமிக்க பாருங்கள், அப்படி தான் செய்யணும். லைட்டாக பரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எதுவும் கம்மியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா செக் பண்ணிவிட்டு எதுனா கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பொரித்து வச்ச பீஃபு சேர்த்துக்கோங்க. பீஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பீஃப் நிறைய சேர்க்கும் போது தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த டைமில் புதினால மல்லிச்செடி சேர்த்து இறக்கிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பீஃப் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் வந்துச்சு. உங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன மெத்தடில் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிலா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு கொஞ்சம் பூஸ்டபுளாக இருக்கும். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணவும் ஒரு பூஸ்ட்ஃபுல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.